என்ன திடீர்னு பார்ட்டி? மேரேஜ் ஆகி 1 year ஆச்சுல்ல, அதான் ஆஃபீஸில் எல்லாரும் பார்ட்டி கேட்குறாங்க. டீம் லீடர் வேறு டீம் போகிறாரு, அதான் சின்னதாக ஒரு பார்ட்டி. நீங்கள் சொன்ன 8 கவுண்ட்டுக்கு தான் சமைச்சிட்ருக்கேன், போதும் தானே? போதும்னு நினைக்கிறேன், பத்தலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். என்னது பார்த்துக்கலாமா? நீங்கள் சொன்ன கவுண்ட்டுக்கு தான் நான் சமைச்சிட்ருக்கேன். கரெக்டாக எப்படி சொல்ல முடியும்? இப்போதைக்கு 8 பேர் தான் கன்ஃபார்ம் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட சமாளிச்சுக்கலாம், ஆன்லைனில் கூட ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு கத்துறீங்க? யாரு? நான் கத்துறேனா? எவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க. ஆமாம், நான் எது சொன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இவங்களும் சொல்ல மாட்டாங்க, நம்மள உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு முனவிட்டு இருக்க? எக்ஸ்ட்ரா வந்தா பார்த்துக்கலான்னு சொன்னேன், தப்பா? நான் ஒன்றும் முனவல, அப்புறம் எனக்கு குறை சொல்லாதீங்கன்னு தான் சொன்னேன். இப்படி எல்லாரும் வர டைம்ல எதுக்கு சண்டையை ஸ்டார்ட் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ அப்படியா? அப்ப நான் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படிதானே? அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முன்னாடி மூஞ்சி காமிக்காத, வந்து வெல்கம் பண்ணு, அது போதும். டேய் மச்சி, வாடா சுதர்சா. ஹாய் ஹாய். ஹாப்பி ஃபர்ஸ்ட் anniversary மச்சி. தேங்க்ஸ் மச்சான். எப்படி இருக்கீங்க? சரக்கு ரெடியா நல்லா இருக்குல்ல? இருக்கேன். ஃபுல் பாட்டில் இருக்கு, எல்லாமே நைஸ். என்ன நைஸ். நைஸ் ஹோம். ஓ அந்த நைஸ். ஓகே. இவங்க தான் பேசிட்டே இருப்பாங்க, போலாம் வாங்க. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கடா பெருசு? நம்ம டீம் லீடரா டைமுக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோம். ரமேஷ். சொல்றா. என்னது சொல்லுடாவா? வீட்டுக்கு வெளில நிக்கிறேன் நான் நாதாரி. சர்ரா, உள்ள வர வேண்டியது தானே? டே கையில சரக்கு இருக்குடா. வீட்லலாம் எல்லாம் சொல்லியாச்சு, சில்லா உள்ளவா. ரம்யா, ரமேஷ் வந்திருக்கான் பாரு. ஓகே வந்துட்டான்டா, இருடா வந்துடுறேன். ஓகே வாங்கண்ணா. டி 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 ம். சரக்குடா, வீடா உள்ள லூசு. ஏன்டி என்ன ஏன்டா கோத்து விட்ற? ஆல்ரெடி பழைய சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, பத்திரகாளி ரம்யா, அதை மறக்கவே மாட்டேன்டா நானு. அதெல்லாம் விடு, மேல ரூம் எல்லாம் ரெடி பண்ணு, நான் பின்னாடியே வரேன், சரியா? இதுக்கு மட்டும் தான் நான் அப்படிதானே? சரக்கு வேணுமா வேண்டாமா? டே சிவா, எனக்கும் காசு கொடுத்து போய் சரக்கு வாங்கி குடிக்க தெரியும், ஆனா என்கிட்ட காசு இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன்டா. போடா போடா. டே மச்சான், டிஎல் தான் கால் பண்றாரு, ரூட் மட்டும் சொல்லிரு, ரம்யா கூப்பிட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? பாத்துக்கோ. ஹலோ சிவா சார், சிவா கொஞ்சம் பிஸி, நான் ஃப்ரெண்டு பேசுறேன். எங்க இருக்கீங்க? இந்த பார்க் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கோம். ஓ அந்த பார்க்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, அங்கே இருங்க, வந்துடாதீங்க, சரக்கு மிச்சம். என்ன ரம்யா? இல்ல, ஒருத்தரா வர்றதை பார்த்தா சாப்பாடு பத்தாம போயிடுமோன்னு தோணுது. இதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம்.